அந்த அவகாசத்தை கொடுக்கிற ரப்பு எப்படி கொடுக்கிறான் என்றால், மனிதா நீ குற்றம் செய்து விட்டாயா, மனிதா நீ தவறு செய்து விட்டாயா, மனிதா நீ பொய் சொல்லி விட்டாயா, மனிதா நீ பாவங்கள் செய்து விட்டாயா, நீ பயப்படாதே, என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை மன்னித்து விட்டு அந்த மறுமையில் உனக்கு நான் சுவர்க்கத்தை தீர்ப்பாக வழங்கி விடுவேன் என்று அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துக ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ் அழைக்கிறான். நீ விசாரணைக்கு பயப்படுகிறாயா அடியானே? பாவம் செய்து விட்டாயா? அந்த பாவத்துக்கான அந்த விசாரணையை நான் இல்லாமலாக்கி உன்னை இந்த உலகத்திலே மன்னித்து விடுகிறேன், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு விடு என்று அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான் என்றால், எந்த ஒரு தலைவனும் சொல்ல மாட்டான், எந்த ஒரு அதிகாரியும் சொல்ல மாட்டான், எந்த ஒரு கண்ணியமானவனும் சொல்ல மாட்டான், நான் ஒரு நாள் உனக்கான தீர்ப்பை தருவேன், நீ ஒரு நாள் என்னை இப்படி செய்து கொண்டு அதற்காக நான் சந்தர்ப்பத்தை பார்க்கிறேன், உன்னை பழி தீர்ப்பதற்கு என்றுதான் மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அவன் அருளாளன், அவன் அன்பாளன், அவனை அர் ரஹ்மான் என்று சொல்கிறோம், அவனை அர் ரஹீம் என்று சொல்கிறோம், சுப்ஹானல்லாஹ் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ரப்பு சொல்கிறான், வசாரி ஓடி வந்து மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் மன்னித்து விட்டால் மறுமையிலே அவனுக்கு சுவர்க்கம் உறவுகளே. அந்த மன்னிப்புக்கு பதிலாக சொல்கிறேன், நான் மன்னித்து விட்டால் ஜன்னத்தின் அர்துக ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை உங்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், அந்த சுவர்க்கத்தை அடைகின்ற அந்த தனி மனித விசாரணையில் நிலைகுலைந்து விடாமல் நான் மன்னிப்பு கேட்டதற்காக இத்தனை பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே என்னை அழைத்து, நான் உன்னை உலகத்தில் மன்னித்து விட்டேன் மனிதா, நீ சொர்க்கம் சொல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் சகோதரர்களே. அந்த சந்தோஷத்துக்கு நிகர் கிடையாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு இருக்கிற மனிதன் அந்த விசாரணையின் பொழுது ரப்பை பார்ப்பதற்கு ஆசைப்படுவான். உறவுகளே, ரப்பை பார்ப்பதற்கு ஆசைப்படுவான், ரப்போடு பேசுவதற்கு ஆசைப்படுவான். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். உறவுகளே, அல்லாஹ்வுடைய அனுமதி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? நல்லவர்களுக்கு கிடைக்கும். மஹ்ஷரிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்போம். ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது ஐயுகல் முஜ்ரிமூன், ஐயுகல்